புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொளி ரொம்ப முக்கியம் என்று சொல்வதை காட்டிலும் மிக 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 முக்கியமான காணொளி. அது எதற்காக இவ்வளவு அழுத்தி மிக முக்கியமான காணொளின்னு சொல்றோம்ட்டு இந்த காணொலியை பார்க்கும்போது நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருங்க. அதனால நண்பர்கள் பொறுமையோடு முழுசா பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொலிட்டிக்கல் கிரிமினல் சினிமாவில் வருகின்ற வசனத்தை பார்த்திருப்போம். ஆனா பாருங்க, உண்மையிலேயே கண்ணுக்கு முன்பாக நடமாடி கொண்டிருக்கும் மிகப்பெரிய மெகா சைஸ் பொலிட்டிக்கல் கிரிமினலை இந்த காணொலி கூட பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடும். கடந்த செப்டம்பர் மாதம் 27 அன்று நடிகர் விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 40க்கும் மேற்பட்ட மரணங்கள், ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தனர். உயிர் இழந்தவர்களின் குடும்பம் மற்றும் காயப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பம் அனைத்திற்கும் தமிழ்நாடு அரசு மற்றும் மற்ற கட்சிகள் வழங்கிய நிவாரண தொகையெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கும். முதல்ல விஜய் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நான் 20 லட்சம் கொடுக்க எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. என்னங்க கொடுக்கல சத்தம் போட்டு சொல்லியிருந்தீங்க, கொடுத்திருக்காரு அப்படின்றத ஸ்லோவா சொல்றீங்க. கொடுத்திருக்காருன்னு சத்தம் போட்டு சொல்லுங்க. எங்க தளபதி வழங்கி விட்டார், பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாதுகாக்க எங்க தளபதி புறப்பட்டு விட்டார் அப்படின்னு அடுக்குமொழி வசந்தெல்லாம் போட்டு சேர்த்து பாராட்டுங்க சார். எங்க தளபதிய பாராட்டிடுவோம், தப்பே கிடையாது. ஊருக்குள்ள இருக்கிற விஜய் வெறியர்கள் சாம்பிஸ் கூட்டம் பாராட்டி தீர்த்தது போதாது என்று சொல்லி ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் பாராட்ட சொல்றீங்க. கண்டிப்பா பாராட்ட தான் போறோம், ஆதாரபூர்வமாக. இப்ப 4 விஷயத்த விஜய் கையாண்டு இருக்காரு. எப்படி தெரியுங்களா? இந்த 20 லட்சம் அப்படின்ற ஒரு தூண்டில போட்டு, இந்த தூண்டில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவதற்கு முன்பாக எல்லோருக்கும் டிஸ்க்ளைமருக்காக ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. நாங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் காயப்படுத்தவில்லை, விமர்சனம் செய்யவில்லை, கொச்சைப்படுத்தவில்லை. இருக்கிற விஷயங்களை யாரு செஞ்சாங்களோ அதை மக்களின் பார்வைக்கு நியாயமாக பொதுவாக கொண்டு போய் சேர்க்கிறோன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். 4 விஷயம் விஜய் கையாண்டது. 1, விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல வைக்கிறது. 2வது, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன், என்ன வேணும்னு கேளுங்க, நான் தாராளமா செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன்ட்டு வீடியோ கால் வழியாக சொல்வது. 3வது, நான் ஏன் வரலன்னா அனுமதி எனக்கு கிடைக்கல, அனுமதி கொடுத்தா பர்மிஷன் எனக்கு கிடைச்சா நான் வந்துருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் பதிய வைப்பது. 4வது, பாதுகாப்பு சரியில்லை, பாதுகாப்பு ஒழுங்கா கொடுக்கல, பாதுகாப்பு பத்தல, போலீஸ் அங்க குறைவாகத்தான் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லோரையும் ஒரே மாதிரி சொல்ல வைப்பது. இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது பை ஒன் கெட் ஒன், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்னு விளம்பரப்படுத்துவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி 4 விஷயத்தை தூண்டில் போட்டு இழுக்கும் போது அதுக்கு இலவச இணைப்பாக 5வது, லைஃப் டைம் உங்களுக்கு நாங்க தத்தெடுத்துக்கிறோம் உங்க ஃபேமிலி எல்லாத்தையும். சோ 4+1, இந்த 5 விஷயங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைத்து செய்கின்ற கிரிமினல் தனமான அரசியல் வேலையைத்தான் பாருங்க விஜய் எந்த அளவுக்கு பார்த்திருக்காரு. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்ன விஜய் 20 லட்சத்தை கொடுத்திருக்காரு. நேரடியெல்லாம் போய் யாரு எந்த நிர்வாகியும் கொடுக்கலங்க, பேங்க் அக்கௌண்ட் வழியா பாருங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்காரு. இந்த டிரான்ஸ்பர் செய்த அந்த நொடியில் இருந்து ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் ரீரெக்கார்டிங் சவுண்ட் தான் ஓடி இருக்குது. எந்த ஷார்ட்ஸ், எந்த இன்ஸ்டாகிராம், எந்த ட்விட்டர், எல்லா சோசியல் மீடியாலும் பாருங்க வெறும் சோகமான ரீரெக்கார்டிங் தான் ஓடி இருக்குது. தைரியமா இருந்தா இந்த தடவை நீங்க தான் ஜெயிப்பீங்க. என் பிள்ளைங்க 41 உயிர் போயிருக்கு, அவங்களுக்கோசரம் நாங்க சொல்றது 41 உயிருக்கு சேர்ந்து சொல்றோம். இந்த தடவை அவர் தான் வருவார். விஜய் டிரான்ஸ்பர் பண்ண அந்த 20 லட்சம் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தோட வங்கி கணக்குல போய் சேர்ந்த நொடியில் இருந்து பாருங்க, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போயிட்டு குறிப்பிட்ட மீடியாக்கெல்லாம் மைக்கை நீட்டி, என்னங்க உங்களுக்கு காசு வந்துச்சுங்களா? வந்துச்சுங்க. யார் போட்டதுங்க? விஜய் போட்டாரு. உங்களுக்கு விஜய் மேல கோபம் இருக்குங்களா? ஏதாவது இல்ல. முதலில் பாதிக்கப்பட்ட குடும்பம் அனைவரும் விஜய் மேல எந்த கோபமும் இல்லைன்னு சொன்னது. ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார், எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்பனாலும் சார், எப்பனாலும் சார், அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணும் சார், அவ்வளவுதான். கோபமோ இது வரைக்கும் போக முடியாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பையன் போயிட்டான், அமௌண்ட் வருதோ இல்லையா, அதுக்கான அந்த அமௌண்ட்டுக்காக சொல்ல அவர் மேல எப்பவுமே எனக்கு பட்டுறது. எங்களுக்கு வருத்தம் இல்லை, உங்க மேல வருத்தமே கிடையாது. இது இல்லைங்கண்ணா. அடுத்து ஏன் வரல? அனுமதி இல்லைங்க, அனுமதி கொடுக்கலங்க, அனுமதி கிடைச்சா வரேன்னு சொல்றது. வரலன்னு நீங்க இது வருத்தப்படாதீங்க, நான் வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தா நான் வரலமா அப்படின்னு சொல்லி அதுக்கும் மன்னிப்பு கேட்டாரு. நான் கூடிய சீக்கிரம் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு கேட்டா அவர் மேல நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா, அவருக்கான பர்மிஷன் கிடைக்கணும். விஜய் போன்ல என்கிட்ட பேசினாங்க, இப்படி வர முடியாம போயிடுச்சு, நாங்க போன உடனே அப்படின்னு இது பண்ணிட்டாங்க, எனக்கே தெரியலமா, உங்களை பார்க்க முடியல. ஏன் வரலன்ற காரணமும் சொன்னாங்களா? சொன்னாரு. என்னால வார்த்தை எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் வந்துருவேன் அவங்களை பார்க்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வீடியோ கால்ல பேசுறது.
விஜய் சார் பேசினாங்க. அப்புறம் சொன்னாருங்க, அவரு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், நாங்க பக்கபலமா இருக்கோம், எதுக்கு கலங்காதீங்க, தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டுங்க. ரொம்ப இழப்பு தான். நான் உங்களை பார்த்துக்கிறேன். உங்களோட கஷ்டத்தை என்ன ஒரு இதா இருந்தா நான் பங்கெடுத்துக்கிறேன். 20 லட்சம் தருவாரு, உங்க குடும்பத்தை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டாரு. அதை வந்து நாங்கள் என்னைக்கு தலைவர் வர்றாருன்னு சொல்றோம், அப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லுங்க, நீங்க தவாங்க, உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை தலைவர்கிட்ட சொல்லுங்க, அதை நிறைவேற்றுவோம். தலைவர் வந்து நேரடியாக உங்களை பார்த்தா ஆறுதலுக்கு 20 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அறிவிச்சு சொல்லிட்டு போனோம். அப்புறம் நான் இருக்க நாங்கள் உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்றோமா, அழுகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அடுத்த நாள் அப்புறம் போனோம். எங்கள் வீட்டுக்காரர் இருந்து என்னென்ன பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அவர் பேசும்போதே ஒரு கண்ணு கலங்கிடுச்சு. அவர் சொல்லும்போதே எதிர்பார்க்காம நடந்துருச்சு. நானும் ரொம்ப வேதனையில தான் உட்காந்துருக்கேன். உங்களை வந்து நேரில் பார்த்து உங்க கவலையில நாங்கள் எல்லாத்துக்கும் நான் உதவியா இருப்பேன்னு சொன்னாருங்க. கண்டிப்பா வந்து உங்களை நேர்ல பார்ப்பேன். இனி வந்து உங்க குடும்பம் வந்து என்னுடைய குடும்பமா வச்சு நான் உங்களை பார்ப்பேன். நீங்க வந்து இனி எங்களோட குடும்பம், நீங்க எதுக்கும் வருத்தப்படக்கூடாது, நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அடுத்துதான் பாருங்க, ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு இல்ல. விஜய்க்கு பாருங்க பாதுகாப்பு இல்லையா, எவ்வளவு அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அவருக்கு ஒரு பக்கம் ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு, இன்னொரு பக்கம் பவுன்சர்ஸ் எக்கச்சக்கமான ப்ரொடெக்ஷன் இருக்கு. இருந்தாலும் பாருங்க அவருக்கே பாதுகாப்பு இல்லாம தான் இருக்காராம். அதாவது அந்த நிலையில அவர்னால வர முடியாது. அவருக்கே அங்க பாதுகாப்பு இல்லைங்கும் போது எங்களுக்கு எப்படி பார்க்க வருவாரு? அவருக்கே அதாவது இத்தனை மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவருக்கும் பாதுகாப்பு இல்லைங்கல நம்ம அந்த நிலைமையில நாங்க அதை இது பண்ண முடியும். இதில் கூடுதலாக 5வது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 41 குடும்பங்களை தத்தெடுப்பது. விஜயே பாருங்க சொந்தமா காசு செலவு பண்ணி அந்த 41 குடும்பங்களை தத்தெடுப்பதை போன்ற ஒரு போலியான பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அந்த 41 குடும்பங்களை தத்தெடுத்து கல்வி வழங்குவது மாதம் 20 ஆண்டுகளுக்கு 5000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்குறது யாருங்க? நாங்க சொல்லக்கூடாது, கொடுக்குறவங்களே சொல்றாங்க பாருங்க. தாவேக உறுப்பினரும் ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் குழுமத்தின் தலைவருமான மரிய வில்சன் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் 41 குடும்பங்களுக்கு கல்விக்கான உதவி, அவங்களுக்கான இன்சூரன்ஸு ப்ளஸ் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் அவங்களுக்கான ஊக்கத்தொகை மாதந்தோறும் ஒரு 5000 ரூபாய், மாதம் அந்த 5000 ரூபாங்கிறது இந்த 41 குடும்பத்துக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த பணம் கிடைக்கும். ஜேபிஆர் குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க தான் பாருங்க அந்த 41 குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறாங்க. ஆனால் வெளியே என்னன்னு போய் கேட்கறாங்க, பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தை விஜய் தத்தெடுத்தது குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு மைக் எடுத்துன்னு போயிட்டு கேட்கறாங்க. விஜயே சொந்தமா காசு செலவு பண்ணி அந்த குடும்பத்தை தத்தெடுத்ததை போல 41 குடும்பத்தையும் விஜய் அவர்கள் தத்தெடுக்கிறதா இப்போ ஒரு விஷயம் வெளியா இருக்கு. அது மக்களுடைய பார்வையில எப்படி மாறும்? ரொம்ப சந்தோஷமான விஷயமா இது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்றாருல, அது ரொம்ப பாராட்டப்பட்ட விஷயம். ரொம்ப இந்த ஆட்சி வந்தா விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். சரி விடுங்க, 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்க, 41 குடும்பத்துக்கு. அது அவரோட சொந்த காசு தானே போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி எந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வருகின்ற நாட்கள்ல தோண்டி எடுத்துன்னு வந்தா தெரிஞ்சிடும். இருந்தாலும் பாருங்க, இப்போதைக்கு விஜய் கை காசை போட்டுதான் 20 லட்சம் கொடுத்ததா வச்சுக்கோமே, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, அதுல 41 குடும்பம் 39 குடும்பங்களுக்கு தான் தலா 20 லட்சம் ரூபாய் விஜய் வழங்கினார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்டதும் சரி, தமிழ்நாடு அரசு மற்றும் மற்ற கட்சிகள் அனைவரும் 41 குடும்பங்களுக்கு நிவாரண தொகை வழங்கியிருக்காங்க. அதென்ன அப்ப 39 விஜய் மட்டும்? அந்த 2 குடும்பம் எங்கே சென்றது? அந்த இடத்துலதான் அரசியல் என்கின்ற தூண்டில் பாய்ந்து சென்றது. கரூர் துயர சம்பவம் நடந்து ஒரு 21-22 தினங்கள் கழித்து விஜய் வழங்கிய இந்த 20 லட்சத்திற்கு பின்னணியில் ஒரு பின்னணி இருக்கு. உண்மையான பின்னணி என்னன்னு அவரே சொல்றாரு பாருங்க. ஆனா எங்களோட ஆதங்கத்தை சொல்றோம்னு சொல்லி நாங்க சில விஷயம் பதிவு போட்டிருப்போங்க. ஆனா அது வந்து மக்கள்கிட்டையும் சரிங்க, தாவேக சைட்லயும் சரிங்க, அது வந்து கடும் அதிருப்தி ஏற்படுத்திருக்குதுங்க. நாங்க வந்து எங்களோட ஆதங்கத்தை தான் சொன்னோமே தவிரங்க, அதாவது நாங்க என்னமோ விஜய் வந்து ஒரு தப்பா சித்தரிக்கிற மாதிரியும் அதை வந்து ட்ரோல் பண்ணி எங்களை போடுறாங்கன்னா, அது வந்து நாங்க சத்தியமா நாங்க மனசார நாங்க பண்ணணுங்கிறது செய்ய நோக்கத்திலே செய்யலீங்க. இப்ப பேசினவர் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களில் அவரும் ஒருவர். இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 9-10 தினங்கள் கடந்த நிலையில் கூட விஜய் தரப்பு மற்றும் விஜய் உட்பட யாருமே ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல, எந்த உதவியும் செய்யவில்லை என்று பாதிக்கப்பட்ட குடும்பம் மீடியாவில பேசுறாங்க, கத்துறாங்க. என்னையா இதெல்லாம், என்னையா அக்கிரமம் பண்றீங்க அப்படின்ட்டு இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க சோசியல் மீடியாவில வைரல் ஆகுது. பாதிக்கப்பட்டவர்கள் விஜய் கிளியையும் கீச்சது வைரல் ஆகியதற்கு மறுதினம் தான் பாருங்க விஜய் வீடியோ கால்ல வராரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லார்கிட்டும் பேசுறதுக்கு. அதுவும் பாருங்க விஜயோட மொபைல் இருந்து வரலங்க,
அருண்ராஜோட மொபைல் வழியா பேசுறாரு. 11 நாள் ஆச்சு எங்களுக்கு ஆதரவு ஒன்றும் ஒரு ஆதங்கம் சொல்லலையே, ஒரு ஆதங்கத்துல மட்டும்தான் நாங்க சொல்ல மாட்டோம். மற்றபடி நாங்க வந்துட்டு அவர் மேல எந்த குறையுமே சொல்லலைங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அவரோட நிர்வாகிங்க மெயினா பாத்தீங்கன்னா அருண் ஐயர் சார் வந்து வீட்டுக்கே வந்தாருங்க. அப்புறம் எங்க மாவட்ட விஜய் பாலாஜி அவர் வந்து வீட்டுக்கே வந்தாருங்க. வந்துட்டு வீடியோ கால் எங்களுக்கு போட்டு விஜய் சார் பேசினாங்க. அப்புறம் சொன்னாருங்க, அவரு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், நாங்க பக்கபலமா இருக்கோம், எனக்கு கலங்காதீங்க, தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி பேசுற அந்த காட்சியை கூட பாருங்க, சுத்தி 4 பக்கமும் 4 விதமான மொபைல்ஸை வச்சு ஷூட் பண்ணுகிறாங்க. விஜயா தானாக முன் வந்து 10 தினங்கள் கழிச்சு வீடியோ கால்ல வரலங்க. பாதிக்கப்பட்டவர்கள் கிழியும் கீச்சது வைரல் ஆனதுக்கு பிறகுதான் பாருங்க, வேற வழியே இல்லாம வீடியோ கால்ல வந்து இந்த தூண்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த தூண்டில் அதை போட்டு இழுத்திருக்காரு. நான் என்ன வேணாலும் பண்றேம்மா, நீங்க என்ன கேட்டாலும் செய்யறோமா, எது கேட்டாலும் பண்ணி தரமா, என்னென்ன கொடுக்கணுமோ கொடுக்கறோமா அப்படின்ட்டு வீடியோ கால்ல பேசுறாரு. இந்த வீடியோ கால்ல பேசியதற்கு பிறகுதான் கீச்சவங்க எல்லோருடைய மனநிலை சற்று மாறுகிறது. அவரே பாருங்க, டக்குன்ட்டு நான் கிழிக்கலங்க, என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினு பல்ட்டி அடிக்கிறாரு. கிழிச்சிட்டு இல்லங்க நான் அப்படி சொல்லணும் பல்ட்டி அடித்ததோடு மட்டுமல்லாமல் வந்தவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க உள்நோக்கத்தோட வந்தாங்கன்னு எங்களுக்கு பின்னாடி தெரிஞ்சது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நாங்க வன்மத்தை கக்கிற மாதிரி அவங்க கேள்வி எல்லாம் கேட்டு கடைசியில அது எங்களுக்கு எதிராகவே போயிருச்சுங்க. சரி, வந்தவங்க உள்நோக்கத்தோட வந்தாங்கன்ற ஒரு உள்நோக்கத்தை எப்ப கண்டுபிடிக்கிறாருங்க? விஜய் வீடியோ கால்ல வந்ததற்கு பிறகு உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றேங்க, எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொன்னதற்கு பிறகு நியாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவங்க உள்நோக்கத்தோட வந்தவங்க ஆயிட்டாங்க. ஆனால் உண்மையை யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு வித உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ற இவங்களுக்கு தான் பாருங்க, ஏதோ ஒரு சுயநலமான ஒரு உள்நோக்கம் இருக்குன்றத அவர் சொன்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சரி, உள்நோக்கத்தோட வந்தாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? அதாவது விஜயோட அட்வொகேட்டு இறந்தவர்கள்லாம் என் கட்சி கூட்டத்துக்கு தான் வந்து இறந்தாங்கன்னு எப்படி தெரியும்? அவங்க கேள்வி கேட்டது என்ன தெரியுங்க, தாவேக்காவோட தலைமை வழக்கறிஞர் வந்து சென்னையில ஹைகோர்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க, 3 நாளைக்கு முன்னால இறந்த பணத்தை எல்லாம் கணக்கில் கொண்டு வர பாக்குறாங்க, உங்க தம்பியும் அதுல கணக்கு சொல்றாங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கு தான் கொஞ்சம் ஆவேசப்பட்டிருக்கேன். அதை வச்சுதான் கண்டுபிடிச்சோம் பிறகு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல என்னங்க உள்நோக்கம் இருக்கு? உண்மை அதுதானே, நம்மளே பதிவு பண்ணியிருந்தோம் 15 தினங்களுக்கு முன்பாகவே. அந்த விஜய் அட்வொகேட் பேசின விஷயத்தை போடுங்க சார். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு சொல்லுங்க சார், எந்த உறவுகள் வந்து உங்களை அடையாளம் காமிச்சாங்க, இது இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எந்த இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துறீங்க? இரவா வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையிலே கொடுத்துட்டீங்களே, இப்போ எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவர்ஜினா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி வெளியுள்ள அவங்களுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நான் அவர் தான் சொல்லியிருக்காரு, எங்கெங்கயோ இறந்து போன பாடி எல்லாம் கொண்டு வந்து எங்க மீட்டிங் நடக்கிற இடத்துல போட்டு எங்க கணக்குல எழுதி எங்க தள்ள கட்டலாம் பார்க்க இல்லாட்டி விஜயோட அட்வொகேட் தான் சொல்லியிருக்காரு. அந்த உண்மையை சொல்வதுல அதுல என்ன உள்நோக்கம் இருக்குங்க? இங்கதான் நிக்குது பாருங்க, மற்றவர்களின் உள்நோக்கம் கிடையாது, விஜயோட உள்நோக்கம். ஒரு காருக்கு டாக்ஸ் கட்டுற வழக்கிலேயே பாருங்க, விஜய் நீதிமன்றத்துல நீதிபதி கிட்ட வாங்கின அடி, ரியல் ஹீரோவா இருக்காதீங்க, ரியல் ஹீரோவா இருங்கட்டு. ஐயோ என் இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாங்களே, அந்த கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று வேற ஒரு கோர்ட்ல போயிட்டு அப்பீல் பண்றாரு. காருக்கு டாக்ஸ் கட்டுற வழக்கிலேயே நம்ம இமேஜ் டேமேஜ் ஆச்சே, அந்த இமேஜை எப்படியாவது கிளீன் பண்ணணும்னு நினைச்சவரு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இவரோட பேர் இருக்கு இல்லைங்களா, கிழிஞ்சு தொங்கி நிக்குது. அப்படி கிழிந்து தொங்கி கொண்டிருக்கும் அந்த நேமை எப்படி மீண்டும் ஒட்ட வச்சு தூக்கி நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் பாருங்க இந்த பொலிட்டிக்கல் கிரிமினல் வேலையை பார்த்திருக்காரு. வந்துட்டு வீடியோ கால் எங்களுக்கு போட்டு விஜய் சார் பேசினாங்க, அவரு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், நான் பங்கெடுத்துக்கிறேன், 20 லட்ச ரூபா தருவாரு, உங்க குடும்பத்தை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டாரு. எங்க வீட்டுக்காரி இருந்து என்னென்ன பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே நாங்க பண்றோம். நான் உதவி இருப்பேன்னு சொன்னாருங்க. பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் கோபமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களது ஏழ்மை நிலையை பயன்படுத்தி இருக்காரு பாருங்க விஜய். அந்த இடத்தில் நெரிசல் ஏற்படுவதற்கு நான் தான், என்னுடைய முட்டாள்தனம் தான் மூல காரணமாக இருந்தது அப்படின்ற ஒரு உண்மையை மறைப்பதற்காக ஒட்டுமொத்தமான பழியை தூக்கி காவல்துறை மேல போடுறாரு. அப்படி போடுற அந்த பழியை பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் குடும்பத்தோட எண்ணத்துல ஒட்ட வைக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டத்தை பத்தி? பாதுகாப்பு இல்லைங்க சார், அதிக ஃபோர்ஸ் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். என்னுடைய கட்சி கூட்டத்துக்கு வந்து இறந்திருக்காங்க, அந்த இறந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தரை கூட நான் வந்து பார்க்கலையே அப்படின்னு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்கம்மா. எனக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. இந்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கிய பிறகு நான் வருவேன். அப்ப நீங்க வரத்துக்கு நீங்களா நிக்கல, தமிழ்நாடு அரசு தான் உங்களை தடுத்து வச்சிருக்கா. இது தெரியாம நாங்க தான் உங்களை பைத்தியாத்தனமா திட்டிந்தோமா? எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம். விஜய் மேல தப்பே இல்லை, எல்லாமே பாருங்க தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு போலீஸ் பண்ற தப்பு. அவரை தடுத்து வச்சிருக்காங்க. அவருக்கு பர்மிஷன் கொடுத்தா இந்நேரம் பாருங்க பறந்து வந்திருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை பாதிக்கப்பட்டவர்களோட மனதில் விதைத்தது. இப்படி ஒன் பை ஒன்னா வரிசைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்திட்டு கடைசியில உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேம்மா, நான் இருக்கிறேன்,
என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்ற ஒரு இடத்துக்கு தள்ளினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல விஜய் மேல உங்களுக்கு வருத்தமா இருக்கா, கோபமா இருக்கா, கோபம் வரலையான்னு கேட்டா அந்த இடத்துல என்னென்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு அவர் மேல தான் வருத்தம் இருக்கா? இல்லை அவர் மேலே எதுவும் வருத்தம் இல்லைங்க சார். ஏன்னா எல்லாருமே குற்றச்சாட்டு வந்து அவர் மேல வைக்கிறாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். அவர் என்ன பண்ணுவார் இவங்க கூட்டம் கூடுனதுக்கு? அவர் மேலே இல்லைங்க சார். இப்படிதான் சொல்லுவாங்க. எல்லோரும் சொல்லி வைத்ததை போல ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. அவர் மேல தப்பு இல்லைங்க, அவர் மேல கோபம் இல்லைங்க, வருத்தம் இல்லைங்க, அவர் என்னங்க பண்ணுவான்ட்டு. ஏன்னா பாருங்க, முன்னாடியே நான் இப்படி எல்லாம் பண்றேன்னு தூண்டில் போட்டு அவர்களின் ஏழ்மை நிலையை இவர் பயன்படுத்தி கொண்டார். அவர்களின் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்யறேன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு அந்த இடத்துல கோபமா இருக்கீங்களா நீங்க விஜய் மேலன்னு கேட்டா கோபமா இருக்கான்னு சொல்லுவாங்களா? என்னப்பா நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நீங்க விமர்சனம் பண்ற மாதிரி பேசுறீங்களே, நாங்க எங்க பேசணும்? நாங்க தான் டிஸ்க்ளைமர் எடுத்து போட்டோம் இல்லைங்களா? இருக்கிற உண்மைகளை ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்களின் பார்வைக்கு பொதுவா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி வேற யாரும் பாருங்க பாதிக்கப்பட்டவர்களை விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களே தான் பாருங்க, ஒரு சிலர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த ஒரு சிலர் அவங்களே தான் பாருங்க அந்த ட்ரோல் பண்ற இடத்துக்கு தள்ளிக்கிறாங்க. அவங்களே யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். பாத்துக்கோங்க. இதற்கு முன்பாக இதை போல ஒரு 2.5 வயசு குழந்தை இருந்த தாய் பேச நம்ம பார்த்திருக்கோமா? விஜய் யாரு, எவ்வளவு பெரியவங்க, அவரை இவ்வளவு கிட்ட வீடியோ கால்ல பேசுவாங்க பார்ப்போம் அப்படின்னு யாரும் நினைச்சு பார்த்திருப்போமா? ஆனா கிட்ட நாங்க பாக்குறோம். அப்படி கிட்ட நாங்க பார்ப்பதற்கு கொடுத்த விலை எங்க 2.5 வயசு குழந்தையோட உயிர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா? பார்க்கணும். இந்த கலிகாலத்துல இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரணும். யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, அந்த 2.5 வயசு குழந்தை அந்த கூட்டத்தின் நடுவே சிக்கி எப்படி இருந்ததுங்க? குடல் வெளியே வந்து, வயிற்றுல இருக்கிற குடல் கீழ்ச்சி வெளியே வந்து எப்படி கீழ்ச்சினுங்க? இந்த ஜாம்பிஸ் வெறியர்கள் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட்டமா மரத்து மேல ஏறி நின்று பாரம் தாங்காம மரத்தோட கிளைகள்லாம் உடஞ்சி கீழே விழுந்து அந்த கிளை ஒண்ணுதான் பாருங்க அந்த குழந்தையோட வயிற்ற கீழ்ச்சி குத்தி குடல் வந்து இறந்ததுங்க. அது அப்படி கொடூரமாக விஜய் ரசிகர்கள் என்கின்ற ஜாம்பிஸ் வெறியர்கள் மூலமாகவே குடல் வெளியே வந்து இறந்த அந்த குழந்தையோட தாய் சொல்றாங்க பாருங்க, விஜய கிட்ட பார்த்ததுக்கு நாங்க கொடுத்த விலை மதிப்பில்லாத அவங்களோட குழந்தையோட உயிர்னு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. என்னையா விஜய் எல்லாம் ஒரு மனுஷனாயா? விஜய் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் மனுஷங்களாயா? சம்பவம் நடந்து ஒரு 10 தினங்கள் கடந்த நிலையை கூட ஒருத்தர் கூட எட்டி பார்க்கலையே. இதெல்லாம் ஒரு கட்சியான்னு கொந்தளித்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் பாருங்க ஒரே குரல்ல சொல்வது, எங்களுக்கு அவர் மேல கோபமே இல்லை. என்னமா உங்க பையன் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு இறந்துட்டாரு, அதனால எதுவும் உங்களுக்கு இழப்பு இல்லையா? போட்டோம், அவரை பார்க்கறதுக்காக என் பையனோட உயிர் போதும் தான், தாராளமா போட்டோம். தலைவருக்கு வர வேணும். யாருங்க? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பையன் இருந்தா போதும். இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய் தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய் தானே என் பையன் செத்தியான். அவர் மொத்த பார்த்தாவே போதும். அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு, எங்களை பாரு பேசுங்கம்மான்னு. எங்களுக்கு வருத்தம் எல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது. 2.5 வயசு குழந்தை போட்டோம். விஜய கண்ணால பார்த்ததே பெரிய விஷயம். என் பையன் செத்தாலும் பரவாயில்ல, அவரு சிஎம் ஆகணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறி விஜய் மேல எந்த தப்பு இல்லை, விஜய் மேல எங்களுக்கு வருத்தமோ கோபமோ இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த நிலை எப்படி மாற்றப்பட்டதுங்க? எப்படி மாற்றப்பட்டது, எதற்காக மாற்றப்பட்டது என்பது நாங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே தெரியும். ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவங்களுக்கும் தெரியும். எனக்கு 1000 பேரு வந்தாலும் என் பையன் வந்து முன்னால நிக்கிறது மாதிரி இருக்குமா? அது வேற வாயி. போயிட்டு போகுது. அதுக்காக போய் தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய் தானே என் பையன் செத்தியான். அவர் மொத்த பார்த்தாவே போதானே. இது நாரவாய். அம்மா தயவு மன்னிச்சுங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழி இல்லம்மா. அவர்களின் ஏழ்மை நிலையை பாருங்க, விஜய் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார். இந்த இடத்துல நண்பர்கள் கேட்கலாம், அப்ப என்னங்க சொல்ல வரீங்க? விஜய்க்கு ஆதரவா பேசினா விஜய் மீது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னா, விஜய் நல்லவரு வல்லவருன்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த 20 லட்சம் கொடுப்பாரு, அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு, எதிர்த்தா பழி வாங்குவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, சொல்ல வரீங்களான்ட்டு? சொல்லலைங்க, சொல்ல வரலங்க, அடிச்சு சொல்றோம் ஆமான்ட்டு. அதற்கு மிக முக்கியமான மூல காரணம் 2. பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் தமிழ்நாடு அரசு மற்றும் மற்ற கட்சிகள் வழங்கிய நிவாரணம் உடனுக்குடனே ஓரிரு தினங்களில் வழங்கப்பட்டது. அதை அவர்களே சொன்னது. அந்த இது வந்துச்சு, கவர்மெண்ட் சைட்ல இருந்து 10 lakhs கொடுத்தாங்க.
அப்புறமா வந்து காங்கிரஸ்ல ஜோதி லக்ஷ்மி மேம், ஜோதி மேம், அந்த மேம் வந்தாங்க. அந்த மேம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க சைட்ல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அப்புறமா வந்து எல்லா கட்சியில இருந்துமே வந்தாங்க, யாருமே இது இல்லை, எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் கமலஹாசன் சார் கட்சியில இருந்து வந்தாங்க. டிஎம்கே வந்தாங்க, அவங்க 10 lakhs கொடுத்தாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து 2.5 lakhs கொடுத்தாங்க. அப்புறம் கமல் சார் அவங்க கட்சியில் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருமாவளவன் சார் அவர் வந்துட்டு 50,000 கொடுத்துருக்காங்க. அவங்க இவங்கள கொடுத்துருக்காங்க. சம்பவம் நடந்து ஓரிரு தினங்களுக்குள்ளாக தமிழ்நாடு அரசு வழங்கிய நிவாரண நிதி உட்பட அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்கள் வழங்கிய நிவாரணம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போய் சேர்ந்து விட்டது. ஒரே ஒரு கட்சி வழங்கும் நிவாரண நிதியை தவிர விஜய் டிவிகே கட்சி அவங்க மட்டும் பாருங்க, சம்பவம் நடந்து ஒரு 20-22 தினங்கள் கழித்து அக்கௌண்ட் கிரெடிட் பண்றாங்க. இந்த தாமதத்தோட பின்னணியில் தான் பாருங்க, நம்மை குறித்து யாரும் தப்பா சொல்லக்கூடாது. அப்படி தப்பா சொல்ற நிலைமை இருந்தாலும் அந்த நிலைமையை மாற்றிவிட்டு விஜய் மீது எந்த ஒரு கோபமும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை பதிய வச்சிடணும். அப்படி பதிய வைத்ததற்கு பிறகு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம். அதுவும் 41 குடும்பங்களுக்கு கிடையாது, 39 குடும்பங்களுக்கு. தாமதப்படுத்தி விஜய் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னதற்கு பிறகு அந்த 20 லட்சத்தை கிரெடிட் பண்ண மூல காரணம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 2 குடும்பம் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மிக முக்கியமான மூல காரணமாக இருப்பது. கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன பிரித்திகா என்கின்ற குழந்தையோட தாயார் குடும்பம், அதே கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன சந்திரா என்பவரோட கணவரான செல்வராஜ் என்பவரோட குடும்பம். இந்த 2 குடும்பத்திற்கு மட்டும் பாருங்க விஜய் 20 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணல. ஏன் கொடுக்கலங்க? என்னை யாரு நல்லவரு, விஜய் மீது எந்த தப்பு இல்லைன்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு மட்டும் என் தரப்பு நிதி வழங்கப்படும். ஆனால் என்னை யாராவது எதிர்த்தாலோ, அங்கு நடந்த உண்மை நிலவரத்தை உண்மையா யார் எடுத்து சொன்னாலோ அவர்களுக்கு நான் நிதி வழங்க மாட்டேன். என்னுடைய சொந்த சுய லாபத்திற்காகத்தான், என்னுடைய இமேஜை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் நான் பாருங்க இதை போல ஒரு நிதியை கொடுத்துனுக்கன்ட்டு வேற யாரும் சொல்லலங்க. அவரை தான் பாருங்க இந்த 2 குடும்பத்துக்கு நிதியை நிறுத்தி வைத்ததன் மூலமாக நிரூபித்துக் கொண்டார். அந்த 2 பேர்ல பன்னீர்செல்வம், இந்த பன்னீர்செல்வத்தோட மனைவி இவங்க தான் இறந்து போன கிருத்திகாவோட அம்மா. அவங்க ஏற்கனவே இது குறித்த உண்மையை பதிவு பண்ணியிருந்தாங்க மீடியாவில். கேஸ் போட்டதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அவர் இந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ற மாதிரி தான் தெரியுது. பையனுக்காக வந்து ஒரு சொட்டு கண்ணீரும் விடல, பையனுக்காக எதுவுமே வந்து பார்க்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை. அவன் என்ன படிக்கிறான், அவனுக்கு என்ன வயசு, அவனுக்கு என்ன பிடிக்கும், எதுவுமே அவனுக்கு தெரியாது. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப ஏன் பையன் வரான்னு தெரியல. 2023 பையன் ஸ்காலருக்காக நான் இந்த கணவர் கையிடப்பட்ட சர்டிபிகேட் நான் வாங்கிட்டேன். அவர் விட்டுட்டு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. பையனுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பையனை எல்லாமே பார்த்தது நான், அம்மா, தம்பி மட்டும்தான் பார்த்தேன். 8 வருஷம் ஆயிடுச்சு, அவரு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. தம்பி இருந்தப்போ அங்க சுடுகாட்டுக்கு வந்திருந்தாருங்க. வந்தோடனே பார்த்துட்டு ஓடி போயிட்டாரு, நிக்கவே இல்லை, வரல. அதுக்கப்புறம் ஏன் கேஸ் போட்டிருக்காரு எதுவுமே தெரியாது. இங்க வீட்டுக்கும் வரல, எங்களை பார்க்க யாரையும் பார்க்க வரல. ரெண்டாவது, சந்திரா என்பவரோட கணவரான செல்வராஜ் என்பவரோட குடும்பம். சுப்ரீம் கோர்ட்ல உங்க பேர்ல டி செல்வராஜ் அப்படின்ற பேர்ல விஜய் அவர்கள் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல உங்க பேர்ல பெட்டிஷன் வந்து போடப்பட்டிருக்கு, வழக்கு போடப்பட்டிருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். செல்வராஜ் பி, அது உங்க பேர் தானே? அட்வொகேட் பேர் வந்து லட்சுமண நாராயணன், அப்படி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அட்வொகேட், அந்த அட்வொகேட்டுக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. எப்படி அந்த பெட்டிஷன்ல நீங்க கையெழுத்து போட்டீங்க? என்ன தலைவர் கையெழுத்து போட சொன்னீங்க? என்ன முன்னாள் தலைவர்? என்ன தலைவர்? பாலகிருஷ்ணன். என்ன தலைவர்? ஊராட்சி தலைவர். அதனால அது கையெழுத்து போட சொன்னீங்க. ஓகே. பாலகிருஷ்ணன் என்ன கட்சியில இருக்காரு? நானும் அது என்னன்னு கைது போட்டேன். போட்டு பாக்கி நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரலைங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பார்த்துட்டு வந்து கால் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இது மாதிரி அந்த இது கொடுத்தீங்களா, கொடுத்துங்க, தேசிய விலங்கு விட்டுறீங்க, நானே மனைவி தூக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா. இல்ல மாதிரி பையனுக்கு வேலையை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதா இருக்கனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்க கேட்டு போறாரு அப்படின்னு சொன்னாங்க. பையன் உங்களோட பையனுக்கா? என்னோட பையனுக்கு பெரிய வேலை, அரசு நிவாரண குழந்தையும் அதிகமா தரது. ரெண்டுக்காக சொல்லிடுறாங்க. அதை பத்தி எனக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க. அப்படி ஏதாவது பொய் வழக்கு போட்டுருந்தா என்னைக்கு எதுக்குமே இருக்காதிங்க. என்னை இதுல இருந்து விடுதலை வச்சுட்டு நான் அன்னாடி காட்சி அப்போ நாங்கள் உழைச்சா கஞ்சி அந்த மாதிரி எனக்கு எங்காச்சும் போராட எதுவும் போக தெரியாது, வர தெரியாது, படிப்பெல்லாம் இல்லை. என்கிட்ட பொய்யான தீர்ப்பு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க. சிபிஐ விசாரணை நாங்க கேட்கலங்க, எங்களுக்கு அந்த சிபிஐ விசாரணைக்கு சம்பந்தமே இல்லை என்று சிபிஐ விசாரணை எதிர்த்த இந்த 2 குடும்பத்திற்கு தான் பாருங்க விஜய் கொடுப்பதாக சொன்ன அந்த 20 லட்சம் நிவாரண தொகையை கொடுக்கவே இல்லை. அப்ப இதுல இருந்து தெரியுது இல்லைங்களா, எந்த மாதிரி சமயத்தை பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான அரசியலை செய்கின்ற பொலிட்டிக்கல் கிரிமினல் என்று. தன்னை நல்லவன் என்று நாங்க சொன்னதை அப்படியே நம்பி விஜய் நல்லவருன்னு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு பாருங்க நான் சொல்ற அந்த காசை அனுப்பிடுவேன். இல்லைங்க, இதெல்லாம் தப்புங்க, பொய்யுங்க, விஜய் மேல தப்பு இருக்குங்க, சிபிஐ விசாரணை கேட்கறது அநியாயங்க, நாங்க கேட்கலங்க, பொய்யா பேசி கையெழுத்து வாங்கி போயிட்டாங்கன்னு சிபிஐ விசாரணை எதிர்த்து விஜயை சேர்த்து யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? என்ன நல்லவன் சொல்ல இல்லைங்களா? அவங்க
சிபிஐ விசாரணை எடுத்துட்டாங்க இல்லைங்களா, கொடுக்க மாட்டேன் காசுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காரு. சோ தன் மீது எந்த தவறும் இல்லை என்பதையும் தன்னுடைய முட்டாள்தனத்தால் தான், விஜய் என்பவரோட முட்டாள்தனத்தால் தான் இந்த இடத்துல இத்தனை உயிர்கள் பறி போனது என்கின்ற உண்மையை மூடி மறைப்பதற்காகவும், அப்படி யாருமே அந்த உண்மையை வெளியே சொல்லாமல் இருப்பதற்காகவும் தான் பாருங்க, பாதிக்கப்பட்டவர்களின் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி கொண்டு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு தூண்டில போட்டு இழுத்து விஜய் மீது எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல வச்சிருக்காருன்ட்டு இந்த 2 குடும்பத்திற்கு நிதியை நிறுத்தி வச்ச இந்த இடத்துலயே அவருக்கு அவரை காட்டி கொடுத்து கொண்டாரு இல்லைங்களா. சரி, விஜய நல்லவன்னு நாங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொன்னா 20 லட்சம் கொடுப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் அரசியல். சரி, இன்னொரு விதமான அரசியல். இப்ப அந்த செல்வராஜ் அதிமுக கட்சியை சேர்ந்தவர் தானே பாருங்க, என்ன ஏமாத்தி கையெழுத்து வாங்கி போயிட்டாங்கன்னு சொன்னாரு. டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க ஏமாத்தி கையெழுத்து வாங்கி போயிட்டாங்கன்னு சொல்லிங்களே. அதிமுக கட்சியை குறித்து சொன்னா விஜய்க்கு ஏன் கோபம் வந்தது? எதற்காக அதிமுக கட்சியை காட்டி கொடுத்து விட்டார் என்பதற்காக சம்பந்தம் இல்லாம அந்த 2 குடும்பத்துக்கும் நிதியை நிறுத்தி வச்சிருக்காரு. அப்ப எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கூட்டி கட்சி ஒரே பிரேம்ல வச்சு பார்க்கும் பொழுது விஜயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விஜய் மீது எந்த தவறுமே இல்லை, ஒட்டுமொத்தமான பழியை தூக்கி தமிழ்நாடு அரசு மீதும் தமிழ்நாடு காவல்துறை மேலையும் போட்டுட்டு விஜய சேஃப் கார்டுக்குள்ள கொண்டு வரணும்ட்டு பிஸ்கேஜேபி கட்சி ஒரு பக்கம், அதிமுக கட்சி 2வது பக்கம், எத்தனை கட்சிகள் விஜய்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் விஜயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க. நியாயமா பார்க்க போனா விஜய்க்கு அதிமுக கட்சி எதிரின்னு சொல்லியிருக்காரு, என்னுடைய கொள்கை எதிரி பிஸ்கெட் ஜேபி கட்சி சொல்லியிருக்காரு. கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு நியாயமா பார்த்தா பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு விஜய் மீதும் விஜய் கட்சி மீதும் கோபம் தானே வர வேண்டும். அதிகப்படியாக அவங்க தானே எதிர்க்கணும். ஆனால் அதிகமான அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே. எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொளிக்குள்ள வந்த எல்லா அரசியல் ரீதியான தூண்டிலை போட்டு இழுத்த இந்த விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு, நான் ரொம்ப நல்லவேன்ற போர்வையில நடமாடி கொண்டிருக்கும் இந்த பொலிட்டிக்கல் கிரிமினலை குறித்து ஒட்டுமொத்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இந்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.